அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாங்கள் 41வது கேள்வியிலேருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேள்வி இப்போ 41வது கேள்வி. அமைன்களின் மூல இயல்பானது ஆல்கஹால்களை விட அதிகம். அமைன்களோட மூல இயல்பு ஆல்கஹால்களை விட அதிகம்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். மூல இயல்புன்னா நான் என்ன எழுதுகிறேன். மூல இயல்பு தனிச்சோடி இலத்திரன்களை வழங்குபவைக்கு நான் ஏற்கனவே சொல்லிடுறேன். தனிச்சோடி இலத்திரன்களை வழங்குபவைக்கு நான் சொல்லுவோம் லூயியின் மூலம்னு சொல்லுவோம். அதே தனிச்சோடி இலத்திரன்களை வாங்குகிற ஆக்களுக்கு நாங்கள் சொல்கிற லூயிட அமிலம்னு, அப்படி தானே? லூயிட அமிலம்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, அதை பேஸ் பண்ணி வச்சுக்கொண்டு இப்போ பார்ப்போம். அமைனில் RnH2 முதல் அமைன் எடுப்போமே. இதில் தனிச்சோடி இலத்திரன் ஒண்டிக்கும். சரியா? அதே மாதிரியே எனக்கு ஆல்கஹால் ஒன்று எடுப்போம், ROH. அதுலேயும் தனிச்சோடி இலத்திரன் ஒன்று காணப்படும். தனிச்சோடி இலத்திரன் 2 காணப்படும். ஒன்று எடுப்போம் இப்போ. சரியா? இப்போ நைதரசனுக்கு ஆக்சிஜனை விட மின்னெதிர்த்தன்மை குறைவு. சரியா? மின்னெதிர்த்தன்மை வரிசையில் நைதரசனுக்கு ஆக்சிஜனை விட மின்னெதிர்த்தன்மை குறைவு. ஸோ அதனால் மின்னெதிர்த்தன்மை குறைவுன்றதால அதில் தனிச்சோடி இலத்திரனை விடுவிச்சுற ஆற்றல் நைட்ரஜனுக்கு கூடவா இருக்கும். சரியா? நைட்ரஜனுக்கு தனிச்சோடி இலத்திரனை வெளியே விடுவிக்கிற ஆற்றல் கூடிய இருக்கும். அப்படி கூடிய ஆகிறது காரணமாக மூல இயல்பு அதுக்கு அதிகமாக காணப்படும். மூல இயல்பு அதுக்கு அதிகமாக காணப்பட போகுது. சரியா? ஸோ அதுக்கு மூல இயல்பு கூடன்னு சொல்கிறது அது சரின்னு எடுப்போம். அடுத்தது ரெண்டாவது கூற்று, நைட்ரசனை விட ஆக்சிஜன் மின்னெதிர் இயல்பு அதிகம் என்பதால் தனிச்சோடியை விடுவிக்கும் ஆற்றல் ஆல்கஹால்களை விட அமைன்களுக்கு உயர்வாகும். அதை தான் நான் இப்போ சொன்னேன். ஸோ அந்த கூற்றும் சரி, விளக்கமாக எடுக்கலாம் எங்களுக்கு. சரியா? ஓகே, இதுக்கு மேலதிகமாக நான் பார்க்குறேன்டா, முதல் அமைனுக்கா கூட வலி அமைனுக்கா புடை அமைனுக்கா அப்படின்னு பார்த்தோம்டா. சரியா? மூல இயல்பு நாங்கள் ஆல்கஹாலை விட அமைனு கூடன்னு பார்த்தோம். முதல் அமைனை விட புடை அமைனுக்கு எப்படியா காணப்படும்? மூல இயல்பு அதிகமாக காணப்படும். புடை அமைனை விட வலி அமைனுக்கு மூல இயல்பு அதிகமாக காணப்பட போகுது. சரியா? நீ யோசிச்சலாம், புடை அமைனுக்கு வலி அமைனை விட மூல இயல்பு குறையுது. அதுக்கு ஒரு ரீசனும் இல்லை. இங்கே நீங்கள் பார்த்தோம்னா R இங்கே ஒரு தள்ளும் கூட்டம். சரியா? இங்கே எல்லா இடத்துலையுமே R ஒரு தள்ளும் கூட்டம்ன்றதால இந்த பிணைப்பு சோடியில் உள்ள இலத்திரனை நைட்ரஜன் நோக்கி தள்ள போகுது. இங்கேயும் தள்ளும் எல்லா இடத்துலையுமே தள்ள போகுது. அப்படி தள்ளுறதால நைட்ரஜனில் உள்ள அந்த தனிச்சோடி இலத்திரன்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகுது. நாங்கள் இங்கேருந்து கலண்டு போகணும். சரியா? அப்போ இங்கே நீ தள்ளுறதால அன்றைக்கி ஸ்ட்ரெஸ் ஆகுது. கட்டாயம் நாங்கள் இங்கேருந்து பிரிஞ்சு போகணும்ட்டு. அப்போ மூல இயல்பு தள்ளும் கூட்டம் இணைய அதிகரிச்சும் மூல இயல்பு அதிகரிச்சும். ஆனால் அப்படி பார்த்தாண்டா புடை அமைனுக்கு வலி அமைனை விட கூடையாக தானே வரணும் அப்படின்னு பார்த்தா இல்லை. அங்கனே தான் என்ன வித்தியாசப்படுது, இந்த புடை அமைன் அந்த 3 கூட்டங்களுக்கு இடையிலையும் அவங்க தள்ளிக்கொள்வாங்க. சரியா? இந்த 6 கூட்டங்களுக்கு இடையில் தள்ளி கொள்றதால அந்த தனிச்சோடி இலத்திரனை தள்ளுறதுக்கான அந்த சூழ்நிலையை அவங்க உருவாக்க குறைவாங்க வலி அமைனை விட. அதால தான் வலி அமைனுக்கு புடை அமைனை விட எது கூடியாக காணப்படும்? மூல இயல்பு கூடியாக காணப்பட போகுது. ஓகே, அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, 42வது கேள்வி பார்ப்போம். முதலாவது கூற்று, 2p கேஸ் சக Q கேஸ் சமநிலை 2R கேஸ் எனும் சமநிலை தாக்கத்தில் தொகுதியின் கனவளவை குறைத்து அமுக்கத்தை அதிகரிப்பதன் மூலம் சமநிலை தானத்தை வலது புறம் நகர்த்த முடியும். சரியா? இனி லீச்சர் கிளியரோட தத்துவம் படி என்ன நடக்கும்டா, இவங்க கனவளவை குறைச்சி அமுக்கத்தை கூட்டுறதன் மூலமாக, லீச்சர் கிளியரோட தத்துவத்தில் என்ன நடக்கும்? கனவளவை குறைச்சி ஒரு தொகுதியிட சமநிலை தாக்கத்தில் கனவளவை குறைச்சி அமுக்கத்தை கூட்டினண்டா
மூல் எண்ணிக்கை குறைந்த திசையில், அதாவது இங்கே வந்து மூல் எண்ணிக்கை எவ்வளோ 2 3 1 அப்போ 3, இங்கே 2 தான் இங்கே. ஆகவே மூல் எண்ணிக்கை குறைந்த திசையை நோக்கி சமநிலை தானம் நகரும். சரியா? ஆகவே இங்கே வந்து வலதுபுறம் நகரும். ஸோ அதை கூற்றை வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம், சரின்னு எடுப்போம். அடுத்தது, வாயு மூல் எண்ணிக்கை குறைவுடன் நிகழும் ஓர் இரசாயன இயக்க சமநிலை தொகுதியில் கனவளவை குறைத்து அமுக்கத்தை கட்டாயம். இனி வந்து நாங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இனி வந்து நாங்கள் மூல் எண்ணிக்கை பார்க்கக்குள்ள வாயுக்களோட மூல் எண்ணிக்கையை தான் நாங்கள் பார்ப்போம். சரியா? திண்மத்தையோ திரவத்தையோ பார்க்க மாட்டோம். வாயு மூல் எண்ணிக்கை குறைகிற திசையை நோக்கி தான் சமநிலை நகருன்னு பார்ப்போம். ஓகே, அப்போ வாயு மூல் எண்ணிக்கை குறைவுடன் நிகழும் ஒரு ரசாயன இயக்க சமநிலை தொகுதியின் கனவளவை குறைத்து அமுக்கத்தை அதிகரிக்கும் போது பித்தாக்க வீதத்தை விட முத்தாக்க வீதம் கூடிய உடனடி அதிகரிப்பை காட்டும். சரியா? ஓகே, இப்போ சமநிலை வலதுபுற நகர்றன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்டா, பித்தாக்கம் ஆர்எஃப்னு எப்போவுமே ஆர்எஃப் வந்து முத்தாக்கம், நான் ஆர்ஆர் பித்தாக்கம்னு எடுக்கிறேன். சரியா? ஆர்எஃப் சமன் ஆர்ஆர்னு ஃபஸ்ட்டாக சமநிலையில் காணப்பட்டுச்சு. சமநிலை வலது புறமாக நகர்றன்றதுக்கு காரணம் என்னான்டா, சமநிலை முன்னோக்கி நகர்றன்றதுக்கு காரணம் என்னான்டா, ஆர்எஃப் வந்து ஆர்ஆரை விட கூடுது. சரியா? ஆர்எஃப் வந்து ஆர்ஆரை விட கூடுற, பித்தாக்க விதத்தை விட முத்தாக்க விதம் கூடுறன்றதுக்கு அர்த்தம் தான் நாங்கள் வந்து சமநிலை முன்னோக்கி நகர்றன்னு செல்வோம். சரியா? அதை விளங்குவோம். ஓகே, அப்போ வந்து இங்கே சொல்லிடுறாங்க, சமநிலை தொகுதியின் கனவளவை குறித்து அமுக்கத்தை அதிகரிக்கும் போது பித்தாக்கத்தை விட முத்தாக்க விதம் கூடிய உடனடி அதிகரிப்பை காட்டுண்டு. ஸோ அந்த கூற்றையும் சரின்னு எடுப்போம். அதுதான் அதுக்கு ரீசன் தான். முதலாவது கூற்றுக்கான ரீசன் தான் என்ன, ரெண்டாவது கூற்று. அப்போ அதுக்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சரை எடுக்க போகிறோம். 43வது கேள்வி, வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு தாக்கத்தின் சுயாதீன சக்தி மாற்றம் டெல்டா ஜி எப்போதும் கூடிய மறைப்பெறுமதி ஆகின்றது. ஓகே, இதுக்கு பார்ப்போம். நாங்கள் இதுக்கு 2 சூழ்நிலைகளை பார்ப்போம். டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். சரியா? இதில் நான் வந்து ஃபஸ்ட்டாக டெல்டா ஹெச் மைனஸ் ஆகவும் டெல்டா எஸ் மைனஸ் ஆகவும் எடுக்கிறேன். டெல்டா எஸ் மைனஸ் ஆகவும் டெல்டா எஸ் மைனஸ் ஆகவும் எடுக்கிறேன். அப்படி எடுத்தேன்டா டி வந்து எப்பயுமே ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது. சரியா? டி எப்பயுமே ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது. ஆகவே இது ரெண்டுடையும் பெருக்கு தொகை எப்பயுமே மைனஸாக தான் வரும். சரியா? அதே மாதிரி நான் இன்னைக்கு டெல்டா எஸ்ட மைனஸை நான் இன்னைக்கு எழுதுறேன். ஓகே, இப்போ இங்கனைக்குள்ள மைனஸோட இந்த ப்ளஸ் வந்து இந்த மைனஸோட இந்த மைனஸ் பெருக்கப்பட்டு என்னவாகும், ப்ளஸ் வரப்போகுது. இந்த மைனஸ் இந்த ப்ளஸ்ஸை விட சின்னதாக காணப்பட்டாண்டா, இந்த ப்ளஸ்ஸை விட இந்த மைனஸ், உதாரணமாக எப்போவுமே +20 இன்றைக்கி வந்து -10 காணப்படுது. அப்படின்னா இன்றைக்கி வந்து டெல்டா ஜி என்ன பெருமானம் வரும், விளைவில் +10 வரப்போகுது. சரியா? அப்படி வராமிக்கணும்டா இதுக்கு என்ன செய்யணும்னாங்க, டி வந்து நாங்கள் கூடிய பெருமானமாக எடுக்கணும். சரியா? அதாவது வெப்பநிலை கூடின ஒரு பெருமானம் எடுத்தால் தான் என்ன செய்யும், வெப்பநிலை கூடிய பெருமானம் எடுத்தால் தான் ப்ளஸில் வரும். குறைஞ்ச பெருமானத்தில் எடுத்தால் தான் -10 விட என்ன வரும், ப்ளஸில் உள்ள பெருமானம் வந்து குறைவாக வரப்போகுது. அப்போ டெல்டா ஜி வந்து மைனஸில் வரணும்டா, -10 விட குறையணும். அப்படி குறையணும்டா டீட பெருமானம் குறையணும். சரியா? அப்போ இவங்க சொல்லிடுறாங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்பநிலை இந்த இதைப்படி டெல்டா எஸ் மைனஸ் ஆகும் டெல்டா ஹெச் மைனஸ் ஆகும் வார டைமில் வெப்பநிலை அதிகரிச்சா என்ன நடக்கும், ப்ளஸ் பெருமானம் கூட போகுது, +30 ஆகும். +30 ஆகினா -10ஓட கழிப்படக்குள்ள எத்தனை வரும், +20 வரப்போகுது. அப்போ டெல்டா ஜியில் ப்ளஸ் பெருமானம் கூட போகுது. ப்ளஸ் பெருமானம் கூட்டினா சுய இயல்பு குறைய போகுது. ஸோ இங்கே சொல்லிடுறபடி மறைப்பெருமதி வந்து கூடாது. அப்போ இங்கே ப்ளஸ் பெருமதி நேர்பெருமதி தான் கூட போகுது. சரியா? ஆகவே இந்த கூற்றை வந்து பிளாண்டு எடுப்போம். அதே மாதிரி இன்னொரு சூழ்நிலையை நான் பார்த்துட்டிப்போம். சரியா? இது நான் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ் டெல்டா ஜி, அதே நான் டெல்டா ஹெச்சை ப்ளஸ் ஆகவும் டெல்டா எஸ்ஸை மைனஸ் ஆகவும் எடுக்கிறேன். சரியா? இப்பயும் பாருங்க, டி வந்து எப்பயுமே எப்படி வரும், ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது.
ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது. ஸோ இதில் ரெண்டுடையும் விளைவில் எப்படி வரும்? மைனஸ்னு வரும். மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆக போகுது, ப்ளஸ் ஆக போகுது. சரியா? ஓகே. இப்போ பாருங்க, என்ன டெம்பரேச்சர் எடுத்தாலும், என்ன வெப்பநிலை எடுத்தாலும் இங்கே நீ வார பெருமானம் டெல்டா ஜி எப்படி வரும்? ப்ளஸ் தான் வரப்போகுது. ஸோ இங்கே நீ வந்து வெப்பநிலை நாங்கள் எவ்வளோ கூட்டினாலும் என்ன செய்யும்? டெல்டா ஜி வந்து ப்ளஸில் தான் வரப்போகுது. அப்படி தானே? அப்போ டெல்டா ஜி எப்பயுமே என்ன வெப்பநிலை அதிகரித்தக்குள்ள சுயாதீன சக்தி மற்றும் வந்து கூடிய வரும்னு சொல்லிடுமா? ஏலா மறைபெறுமதி வராது. இங்கே நீ எல்லா டெம்பரேச்சர்லையும் ப்ளஸ் தான் வரும். இங்கே வந்து என்ன செய்யுது? குறைஞ்ச டெம்பரேச்சரில் தான் டெல்டா ஜி மைனஸ் ஆகுது, கூடிய டெம்பரேச்சரில் கட்டாயம் ப்ளஸ் தான் ஆகும். ஸோ அதை வந்து கூட்டுற பிளாண்டு எடுப்போம். அடுத்தது ரெண்டாவது கூற்று வருவோம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்கம் ஒன்றின் வீதம் பொதுவாக அதிகரிக்கின்றது. ஓகே, அந்த கூற்றை வந்து நாங்கள் வந்து சரின்னு எடுக்கலாம். தாக்கம் ஒன்றிட வீதம் வந்து எப்போ அதிகரிச்சும்? வெப்பநிலை அதிகரிச்சக்குள்ள மூலக்கூறுகளுக்கு இடையிலான இயக்க சக்தி அதிகரிச்சும். இயக்க சக்தி அதிகரிச்சதால ஒன்றோடொன்று மோதி பயனுள்ள மோதிகைகள் எண்ணிக்கை, ஒரு செகண்டில் நடக்கிற பயனுள்ள மோதிகைகள் எண்ணிக்கை அதிகரிச்சும். அப்படி அதிகரிச்சதால தாக்க வீதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகரிச்ச போகுது. ஸோ ரெண்டாவது கூற்று சரின்னு எடுப்போம். அதால் இதுக்கு வந்து 4வது ஆன்சர். ஓகே, 44வது கேள்வியை பார்ப்போம். நீரில் பென்டனலின் கரைத்திறனானது எத்தனோலின் கரைத்திறனை விட குறிப்பிடத்தக்க அளவு குறைவாகும். பென்டனல் எப்படி வரும்? பென்டனல் அது எப்படி வரப்போகுது? CH3 CH2 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 COOH. சரி, அடுத்தது எத்தனால் எல்லாத்துக்கும் தெரியும். C2H5OH CH3 CH2OH ரெண்டுமே நீரில் கரையும். சரியா? இப்போ ஒரு பதார்த்தம் வந்து நீரில் கரையணும்டா, நீர் வந்து எப்படியான மூலகம்? நீர் வந்து எப்படியான ஒரு சேர்வை? அது ஒரு முனைவுள்ள சேர்வை, அப்படி தானே? முனைவுள்ள சேர்வை. ஸோ முனைவுள்ள சேர்வைகள் தான் முனைவுள்ள கரைப்பானில் நல்ல கரையும். முனைவுள்ள கரைப்பான் தான் முனைவுள்ள கரையத்தான் நல்லா கரைச்சி போகுது. சரியா? அப்போ இந்த ஆல்டிஹைடில் உள்ள ஆக்சிஜனோட நீரில் உள்ள ஹைட்ரஜன் வந்து ஐதரசன் பிணைப்பு ஏற்படுத்தி பென்டனலை வந்து கரைய வச்சோம். அதே மாதிரி தான் எத்தனோலில் எப்படின்னா OHல உள்ள ஹைதரசனோட நீரில் உள்ள ஆக்சிஜன் வந்து ஐதரசன் பிணைப்பு ஏற்படுத்தி என்ன செய்யும்? கரைய வச்சோம். எத்தனோல் ரெண்டுமே கரையும். ஆனால் ஒப்பீட்டளவில் எது கூட கரையும் அப்படின்னு பார்த்தோம்டா, அதுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து முனைவுத்தன்மை உள்ள பகுதி, முனைவுத்தன்மை அற்ற பகுதின்னு வைப்போமே. முனைவுத்தன்மை அற்ற பகுதி கூட கூட என்ன நடக்கும்டா? கரைத்திறன் குறைய போகுது. நீரில் கரைத்திறன் குறைய போகுது. ஸோ இங்கே CH3 கார்பன் சங்கிலி வந்து ஒரு முனைவற்ற பகுதி. இங்கே வந்து உள்ள C2H5 விட இங்கே உள்ள C4 4 கார்பன் வார சேர்வை வந்து என்ன? முனைவற்ற பகுதி வந்து கூட. ஸோ இங்கே வந்து கரை திறன் வந்து எத்தனோலை விட பென்டனலில் வந்து குறிப்பிடத்தக்க அளவு கரைத்திறன் வந்து குறைவாக காணப்படும். ஸோ கரைத்திறன் பொறுத்த வரைக்கும் எத்தனோல் வந்து அதிக அளவு கரையக்கூடியதாக காணப்படும். சரியா? ஓகே. ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் வந்து சரின்னு எடுப்போம். அடுத்தது எத்தனால் மற்றும் பென்டனல் இரண்டும் நீருடன் ஹைதரசன் பிணைப்புகளை ஏற்படுத்தும். அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். இது ரெண்டும் நீரில் கரையிறதுக்கு வந்து ரெண்டும் நீரோட ஹைதரசன் பிணைப்பு ஏற்படுத்தணும். ஸோ அந்த ஹைதரசன் பிணைப்பு ஏற்படுத்துறதால இந்த கூற்றை வந்து சரின்னு எடுப்போம். ஆனால் ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. முனைவற்ற பகுதி கூட்டுறதால தான் இங்கே வந்து கரைத்திறன் கூடுது. ரெண்டும் கரையுது நீரில், ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ இங்கே வந்து ரெண்டாவது ஆன்சர் எடுப்போம். ஓகே, 45வது கேள்வி பார்ப்போம். CH3COO C2C6H5 அதாவது இனி பென்சீன் வளையமுள்ள தந்தியா. இதை வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்
அலுமினியம் ஹைட்ரைட் H2 முன்னிலையில் தாக்கமுடைய வச்சேன்டா பெறப்படும் விளைவு H plus H2O உடன் பரிகரிக்கப்படுகையில் CH3CH2OH மற்றும் C6H5OH என்பன விளைவுகளாக பெறப்படும். அந்த கூற்றை வந்து நாங்கள் பார்ப்போம். சரின்னு தான் எடுப்போம். ஃபஸ்ட்டாக வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அப்படி போட்டதால் என்ன செய்யும்? இங்கே வந்து CH3COOH ஆகவும் ஃபீனோலாகவும் பிரியடைய போகுது. அதுக்கப்புறம் இந்த கார்பாக்சிலிக் அமிலமும் மறுக்கணம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டோட தாக்கி எப்படி வரும்? CH3CH2OH ஆக மேலும் தாழ்த்தப்பட போகுது. ஸோ இனி வந்து 2 ஆல்கஹால் கூட்டங்கள் வரும். சரியா? ஆகவே இங்கே வர லாஸ்ட் விளைவுகளாக அது 2 வரும். அப்போ அந்த கூற்றை வந்து நாங்கள் சரின்னு எடுப்போம். அடுத்தது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் மூலம் விடுவிக்கப்படும் H- அயன் இத்தாக்கத்தில் கருநாடியாக தொழிற்பட்டு கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம் நடைபெறுகின்றது. ஓகே, அதுக்கு என்ன செய்யணும்டா நாங்கள் இப்போ இங்கே நடக்கிற கொஞ்சம் பொறிமுறையை வந்து நான் பார்த்துட்டு இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்டில் வார அந்த H- தானே அது என்ன செய்யும்டா ஃபஸ்ட்டாக கார்பனை வைத்து தாக்க போகுது. தாக்குறதால ஆக்சிஜன் மேலே போகும், ஆக்சிஜன் நோக்கி இங்கனைக்குள்ள பைபொண்டு உடஞ்சி இலத்திரன்கள் மேலே போகும். அப்படி போகிறதால CH3CO- அதோட இங்கனைக்கு வந்து என்ன வரப்போகுது? அதை கூட்டம் அப்படியே வரும். இங்கனைக்கு வந்து ஐதரசன் சேரப்போகுது. அடுத்த முறை கீழே அந்த இலத்திரன்கள் பொண்டை உருவாக வரக்குள்ள இங்கனைக்குள்ள பொண்ட் வந்து உடஞ்சி O- வெளியே போகும். அப்படி போகிறதால என்ன உருவாகும்டா? CH3COOH அதோட என்ன உருவாகும்? O- உண்டு உருவாக போகுது. சரியா? O- உண்டு உருவாக போகுது. அடுத்த ஸ்டெப்பில் மறுக்கணம் என்ன செய்யும்டா? இந்த ஆல்டிஹைடை வைத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டில் உள்ள H- தாக்கும். அப்படி தாக்குறதால மறுக்கணம் அதே மாதிரி ஸ்டெப் ஒன்று நடக்கும். அப்படி நடக்கிறதால எப்படி வரும்? CH3CO- H உருவாகும். அதே மாதிரி இன்றைக்கும் H வரும். இப்போ இது ரெண்டும் லாஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி வரும்டா? புரோட்டான் இது இப்போ இன்றைக்கி வந்து அதை ஐதரசன் மறுக்கணம் ஏற்றப்பட்டு எப்படி உருவாகும்டா? CH3CH2OH ஆகவும் இது வந்து ஃபீனோலாகவும் உருவாக போகுது. லாஸ்ட் கட்டத்தில் இது ரெண்டுக்கும் ஐதரசன் ஏற்றம் ஏற்றப்பட்டு என்ன உருவாகும்டா? 2 OH உருவாக போகுது. ஸோ இங்கே வந்து கருநாட்ட கூட்டல் தான் நடக்கும். இனி கருநாட்ட பிரதியீடு நடக்காது. ஸோ அந்த கூட்டை வந்து நாங்கள் இங்கே விளாண்டு எடுப்போம். அவை இன்றைக்கி தேர்ட் ஆன்சர் வரும். 47வது கேள்வி. CH3COO- ஆனது C6H5O- மூல வலிமை கூடியது. சரியா? CH3COO- அது எப்படியானது? CH3CO- இன்னைக்கு எப்படி வரும்? இப்படி வரப்போகுது. இது வந்து அசெட்டேட் அயன்னு சொல்லுவோம். அசெட்டேட் அயன். அதே மாதிரி ஃபீனேட் அயனையும் தந்திராங்க. அது எப்படி வரும்? C6H5O-. சரியா? நான் இன்னைக்கு பரிவடைகிறத காட்டுறதுக்காக இப்படி எடுக்கிறேன். சரியா? ரெண்டும் என்ன செய்யும்? பரிவடையும். ரெண்டும் எப்படி? இங்கே இல்லத்திரன் சொல்லி வரக்குள்ள இங்கே பொன்பெயர் பிரிஞ்சு போய்த்து அப்படி ரெண்டும் பரிவடைய போகுது. இங்குள்ளது வந்து இப்படி வரக்குள்ள இங்கே பிரிஞ்சு போய்த்து இங்கேயும் பரிவடையும். அடுத்த ஸ்டெப் எழுதுகிறேன். பரிவடைகிறதால் எப்படி வரும்? இங்கே CH3COO- வரும். இங்கே வந்து எப்படி வரப்போகுது? இங்கே எப்படி வரும்? O. அதே மாதிரி இன்னைக்கு தனிச்சோடி இல்லத்திறன் -1 வரப்போகுது. சரியா? ஓகே.
இப்போ பாருங்க, இங்கே வந்து பரிவடைகிறது ஆக்சிஜனுக்கும் இடையில தான் நடக்குது. சரியா? மாறி மாறி ஆக்சிஜனுக்கும் இடையில தான் என்ன வருது, மைனஸ் வருது. சரியா? O மைனஸ் உருவாகுது. இங்கே வந்து பாருங்க, கார்பனுக்கு இடையில தான் பரிவு நடக்குது. கார்பனுக்கு இடையில பரிவு நடக்கிறதால சி மைனஸ் உருவாகும். மின்னெதிர்த்தன்மை நாங்கள் வந்து எங்கள் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்ட் 2ல் உறுதியான கட்டமைப்பு, பரிவில் வந்து உறுதியான கட்டமைப்பு கேட்டால் வந்து மின்னெதிர்த்தன்மை கூடிய ஆக்சிஜன் அணுக்கு வந்து மறையேற்றம் வந்தேன்டா நாங்கள் வந்து உறுதியான கட்டமைப்புன்னு சொல்லுவோம். அதே நேரேற்றம் வந்தேன்டா அது ஆக குறைஞ்ச உறுதியுடைய கட்டமைப்புன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ ஆக்சிஜன் வந்து மின்னெதிர்த்தன்மை கூட, ஆக்சிஜனுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை கூட, அப்போ அதுக்கு வந்து மைனஸ் வந்து. ஸோ இது வந்து எப்படியானது, ஒரு உறுதியான கட்டமைப்பு. அப்போ இப்படி உறுதியானதாக ஈரத்தால் வெளியிலேருந்து ஒரு H+ ஒன்று வந்தேன்டா, H+ ஏற்கிற ஆற்றல் வந்து எப்படி ஆகும், இங்குள்ள கார்பனில் வந்து என்ன காணப்படுது, இங்கே சி மைனஸ் மறுக்கணும், இங்கே வரும் சி மைனஸ், இங்கே வரும். அப்போ இங்கே வந்து பரிவடையக்குள்ள சி மைனஸ் தான் வரப்போகுது. சரியா? மின்னெதிர்த்தன்மை ஆக்சிஜனோட ஒப்பிடக்குள்ள கார்பனுக்கு வந்து எப்படி மின்னெதிர்த்தன்மை குறைவு. சரியா? அப்போ வந்து உறுதித்தன்மை இதை விட இங்கே வந்து உறுதித்தன்மை எப்படி ஆகும், அயன் வரக்குள்ள ஃபீனேட் அயன்ட உறுதித்தன்மை குறைவு. சரியா? அப்போ இங்கேயும் H+ ஒன்று வந்தேன்டா, இங்கே H+ வரக்குள்ள இங்கே H+ வந்தால் ஏற்கிற தன்மையை விட இங்கே உறுதி குறவுன்றதால ஏற்கிற தன்மை வந்து கூடயே ஆயிக்கும். சரியா? அப்போ H+ ஏற்கிற தன்மை வந்து அசெட்டேட் அயனை விட ஃபீனோக்சைடு அயனுக்கு வந்து எப்படி ஆகும், ஏற்கிற தன்மை வந்து கூடையாக காணப்பட போகுது. அப்போ H+ ஏற்கிற ஆற்றல் கூடினண்டா மூல வலிமை எப்படி இருக்கும், கூடையாக காணப்படும். ஸோ இனி சொல்லிடுற மாதிரி CH3COO- வந்து C6H5O- மூல வலிமை கூடியதுன்னு சொல்லி இல்லை, மூல வலிமை வந்து C6H5O- தான் கூடையாக வரும். அடுத்த ரெண்டாவது கூற்று, CH3COOH ஆனது C6H5OH அமில வலிமை கூடியது. அது வந்து தெரியும் தானே, நீங்கள் வந்து சிலபஸில் படிச்சுப்பீங்க, அது தியரி கூற்று. அதில் வந்து ஃபீனோலை விட கார்பாக்சிலிக் அமிலம் வந்து என்ன வைக்கும், அமில வலிமை வந்து கூடையாக காணப்பட போகுது. ஸோ இதுக்கு வந்து 4th ஆன்சரை கொடுப்போம். ஓகே, 48வது கேள்வியை பார்ப்போம். ஓரளவு குறைவான அமுக்கத்திலும் கூட H2He ஆகிய வாயுக்களின் அமுக்கப்படுத்தன்மை காரணி, ஹீலியத்திலையும் ஹைட்ரஜன்டையும் அமுக்கப்படுத்தன்மை காரணி வந்து என்ன, Z பெருமானம் வந்து 1 விட கூடிய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, இங்கே வந்து நாங்கள் ஒரு கிராஃப் ஒன்று பார்த்துட்டிப்போம். அமுக்கப்படுத்தன்மை காரணி Z பெருமானம் எதிர் அமுக்கம். சரியா? Z வந்து PVயின் கீழ் nRT அப்படின்னு சொல்லுவோம். குறித்த ஒரு வெப்பநிலையில் குறித்த வாயுக்கு வந்து PV Z நேர்வித சமன் PVயாக காணப்பட போகுது. சரியா? இப்போ பார்ப்போம். ஒரு இலட்சிய வாயுக்கு வந்து மூலக்கூறுகளுக்கு இடையில் கவர்ச்சி விசை காணப்படாது. ஆகவே அமுக்கத்தை கூட்டி கனவளவை குறைச்சக்குள்ள அமுக்கம் எவ்வளோ பெருமானத்தால் கூடுதோ அதே அளவு பெருமானத்தால் கனவளவு வந்து குறையும். சரியா? ஆகவே Z பெருமானம் வந்து அங்கே வந்து மாறிலி பெருமானத்தில் காணப்பட போகுது. அமுக்கம் எவ்வளோக்கு நாங்கள் கூட்டுறோமோ அதே அளவுக்கு கனவளவும் குறையும். ஸோ அங்கே வந்து என்ன, Z பெருமானம் வந்து மாறிலியாக காணப்படும். ஆகவே நாங்கள் அமுக்கத்தை கூட்டக்குள்ள அதை வந்து கனவளவால் சமப்படுத்துறதால நேர்கோடாக வரப்போகுது. அப்போ இங்கே வந்து Z சமன் 1 பெருமானம் காணப்படும். சரியா? ஓகே, இப்போ இதே ஒரு மெய்வாயுக்கு பார்ப்போம். மெய்வாயுவில் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அமுக்கத்தை கூட்டுறோம். அமுக்கத்தை ஒரு அளவுக்கு கூட்டுறோம். அமுக்கத்தை கூட்டக்குள்ள ஒரு லெவல் வரைக்கும் தாழ் அமுக்கமாக காணப்படக்குள்ள. சரியா? நான் இனி குறிச்சிட நினைப்பேன் தாழ் அமுக்க பிரதேசம் டிக்கு அமுக்கம் வந்து குறைவாக காணப்படக்குள்ள நாங்கள் வந்து அமுக்கத்தை கூட்டி கொண்டு போகக்குள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில் கனவளவு கவர்ச்சி விசை காணப்படுறதால, மூலக்கூற்று பருமன் காணப்படுறதால அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில்
கவர்ச்சி விசை காணப்படும். அப்படி கவர்ச்சி விசை காணப்படுறதால நாங்கள் அமுக்கத்தை எவ்வளோக்கு அதிகரித்தா எவ்வளோக்கு கனவளவு குறையும்னு நினச்சிரோமோ அதை விட கூடையாக குறையும். அதை விட கூடையாக கனவளவு குறைய போகுது. சரியா? மெய்வாய்க்கு வந்து மூலக்கூட்டு திணிவு காணப்படும். மூலக்கூட்டு திணிவு காணப்படுறதால நாங்கள் வந்து அமுக்கத்தை கூட்டக்குள்ள நாங்கள் கனவளவு எவ்வளோக்கு குறையும்னு நினச்சிரோமோ அதை விட கூடையாக கவர்ச்சி விசை காரணமாக குறைய போகுது. அப்போ கூடைய கனவளவு குறையிறதால அதை சமப்படுத்துறதுக்காக இங்கே Z பெருமானம் கொஞ்சம் குறையும். Z பெருமானம் கொஞ்சம் குறையும். ஆகவே தான் தாளமுக்க பிரதேசத்தில் மெய்வாயுக்களுக்கு வந்து கொஞ்சம் Z பெருமானம் ஒரு குறித்த புள்ளி வரைக்கும் என்ன செய்யும்? குறைய போகுது. சரியா? ஓகே, இப்போ என்ன செய்வோம்டா, தாளமுக்க பிரதேசம் முடிஞ்சு. சரியா? இப்போ அமுக்கத்தை இன்னும் அதிகரிச்சிடும். அமுக்கத்தை இன்னும் அதிகரிச்சக்குள்ள உயர் அமுக்க பிரதேசம். உயர் அமுக்க பிரதேசத்துக்குள்ளுக்கு மெய்வாயு நகரும். அப்படி நகர்றதால தள்ளி விசை அதிகரிச்சா போகுது. சரியா? தள்ளி விசை அதிகரிச்சோம். மேலும் நாங்கள் அமுக்கத்தை கூட்டக்குள்ள அமுக்கத்தை நாங்கள் நல்லா கூட்டக்குள்ள கனவளவு என்ன செய்யும்டா, நாங்கள் எதிர்பார்க்குற அளவை விட குறையாது, அதை விட குறைவாக தான் குறையும். மூலக்கூறுகளுக்கு இடையில் தள்ளு விசை காணப்படும். மூலக்கூறுகளுக்கு இடையில் தள்ளு விசை காணப்படுறதால நாங்கள் எதிர்பார்த்த அளவை விட கனவளவு வந்து குறையாது. சரியா? மெய்வாயுக்களுக்கு. ஸோ அப்படி காணப்படக்குள்ள அமுக்கம் வந்து கூட அதிகரித்தது, கனவளவு குறைவாக தான் குறையுது. ஸோ அதை வந்து சமப்படுத்துறதுக்கு Z பெருமானம் கொஞ்சம் கூடும். சரியா? Z பெருமானம் அங்கனைக்கு கூட போகுது. ஆகவே தான் மெய்வாயுக்களுக்கு இப்படியான கிராஃப் உண்டு வருது. ஓகே ஓகே இப்போ ஹைட்ரஜன் ஹீலியம் போன்ற வாயுக்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வரும். சரியா? கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஏன் அது அப்படி வருதுன்றா, ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படியான வாயுக்கள மூலக்கூற்று பருமன் எப்படி ஆயிக்கும்? நல்லா குறைவாக காணப்படுது. சரியா? மூலக்கூட்டு திணிவு நல்லா குறைவாக காணப்படுது. ஸோ அப்படி மூலக்கூட்டு திணிவு குறைவாக காணப்பட்டதால் அதுக்கு வந்து கவர்ச்சி விசை குறைவாக காணப்படும். கவர்ச்சி விசை குறைவாக காணப்படுறதால எங்களுக்கு வந்து தள்ளு விசையால் தான் அங்கே வந்து Z பெருமானம் கூட போகுது. ஆகவே இங்கே வந்து கவர்ச்சி விசையால் குறையிறது, அங்கே வந்து கவர்ச்சி விசை வந்து போதா. அது மூலக்கூற்று பருமன் வந்து ஆக குறைவு. ஸோ அதில் வந்து என்ன கிராஃபில் வந்து இப்படியே தான் வரும். சரியா? இது H2ஆகவும் இது ஹீலியமாகவும் காணப்படும். தள்ளு விசை மூலம் தான் அங்கே வந்து Z பெருமானம் கூட போகுது. கவர்ச்சி விசை ஆக குறைவாக தான் காணப்படும். ஓகே, இப்போ கூற்று ஒன்றுக்கு போவோம். ஓரளவு குறைவான அமுக்கத்திலும் கூட H2He ஆகிய வாயுக்கள் அமுக்கப்படுத்தன்மை காரணி ஒன்றிலும் உயர்வாகும். ஸோ அந்த கூற்று நாங்கள் சரின்னு எடுப்போம். ஹைட்ரஜன் ஹீலியம் ஆகியவற்றின் வாயு மூலக்கூறுகளுக்கு இடையிலான தள்ளிகை கவர்ச்சி வரிசையிலும் தள்ளிகை கவர்ச்சி விசையிலும் உயர்வானதா. சரியா? அதுதான் ரீசன். வாயு மூலக்கூறுகளுக்கு இடையிலான தள்ளிகை வந்து அந்த ஹீலியம் மூலக்கூறுகள் இல்லாட்டி ஹைட்ரஜன் மூலக்கூறுகளுக்கு இடையிலான தள்ளிகை வந்து கவர்ச்சி விசையை விட கூட இருக்கும். அது வந்து மூலக்கூற்று திணிவு வந்து குறைவு. சரியா? ஆகவே அங்கே வந்து கவர்ச்சி விசை மூலம் கிட்டே ஆக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கூற்றும் சரி. விளக்கம் ஆகவே 1வது ஆன்சரை கொடுப்போம். 49வது கேள்வி. Cl-S2O3 அயன்களை வேறுபடுத்தி அறிவதற்கு AgNO3 நீர் கரைசலை மட்டும் பயன்படுத்த முடியாது. ஓகே, இங்கே AgNO3 கரைசலுக்கு Cl- போடுவோம். Cl- போட்டுரும். Cl- போட்டால் எப்படி வரும்? AgCl வரப்போகுது. அது ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு. அதே மாதிரி Ag+க்கு வந்து S2O3 2- போட்டுருவோம். S2O3 2- போடுறதால Ag2S2O3 உருவாகும். அதுவும் எப்படியான நிறம்? வெள்ளை நிற வீழ்படிவு. சரியா? இப்போ ரெண்டும் வெள்ளை நிற வீழ்படிவாகிறதால எங்களுக்கு வந்து எப்படி ரெண்டையும் அடையாளம் காண்ற அப்படின்னு கேட்டாண்டா இது வந்து பிழையான கூற்றம் எடுக்கலாம். ஏண்டா இது ரெண்டையும் நாங்கள் சூடாக்கினேன்டா. Ag2S2O3 மட்டும் Ag2S ஆகிய வீழ்படிவாக மாறும். இது என்ன நிறம்டா? கருப்பு நிறமாக காணப்படும்.
கருப்பு நிறமாக காணப்பட போகுது. சரியா? இப்படி வர்றது Ag2S2O3 மட்டும் இல்லை, Pb2 PbS2O3 PbS2O3யும் வெள்ளை நிறவியல் படிவுதான். அதை சூடாக்கினாலும் PbS கருப்பு நிறவியல் படிவுதான். சரியா? AgClக்கு வந்து அப்படி ஒன்று நடக்கிறதில்ல. ஆகவே அதை வச்சு எங்களுக்கு வந்து AgClலையும் Ag2S2O3யையும் வேறுபடுத்தி கொள்ளலாம். அப்போ பயன்படுத்த முடியாதுன்றதால அந்த கூற்றை பிள்ளாண்டு எடுப்போம். AgCl Ag2S2O3 ஆகிய இரண்டும் வெண்ணிற வீழ்படிவுகள் ஆகும். அந்த கூற்று சரி. ஆகவே இதுக்கு வந்து 4th ஆன்சர் வரும். ஓகே, 9வது கேள்வி பார்ப்போம். ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் முதலாம் வரிசை தாக்கம் ஒன்றின் அரை ஆயுள் காலம் T12 ஆனது தாக்கியின் ஆரம்ப செறிவில் தங்கியுள்ளது. ஓகே, அரைவாழ்வு காலத்துக்கான சமன்பாடுகளை பார்த்தோம்டா, பூச்சிய வரிசை, முதலாம் வரிசை, ரெண்டாம் வரிசை. பூச்சிய வரிசைக்கு எப்படி வரும்? ஏனோடோவை 2K, ஏனோடுன்றது ஆரம்ப செறிவு, ஏனோடோவை 2Kன்னு வரப்போகுது. முதலாம் வரிசைக்கு 0.693693 சரியா? 0.693 கீழ் வரும். ரெண்டாம் வரிசைக்கு வந்து ஒன்றின் கீழ் நோடின் செறிவின் கீழ் ஆரம்ப செறிவின் கீழ் கேண்டு வரப்போகுது. ஸோ முதலாம் வரிசை தாக்கம் ஒன்றின் அரை ஆயுள் காலம் வந்து தாக்கிட ஆரம்ப செறிவில் தங்கி உள்ளதுன்னு சொல்லி, ஆரம்ப செறிவில் வந்து தங்காதது வந்து முதலாம் வரிசை மட்டும்தான். பூச்சிய வரிசையும் ரெண்டாம் வரிசையும் தங்கி காணப்படும். ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் பிள்ளையாண்டு எடுப்போம். அடுத்தது, T12 40 செகண்ட் ஆன ஒரு முதலாம் வரிசை தாக்கத்தில் தாக்கம் ஆரம்பித்து 120 செகண்ட்களின் பின்னர் தாக்கத்தின் 87.5% பூர்ணப்படுத்தப்படும். இப்போ பார்ப்போம். ஒரு பதார்த்தம் வந்து 100% செறிவில் காணப்படுது. அது வந்து 40 செகண்ட்களின் பின் 50% மாறுது. சரியா? இங்கே அரை வாழ்வு காலம் வந்து 40 செகண்ட் தந்திரத்தால் அரைவாசி ஆகிறதுக்கு எடுக்கிற நேரத்தை வந்து நான் 40 செகண்ட் எடுக்கிறேன். சரியா? அதே மாதிரி 3 தரக்க நடக்குதுன்னு வைப்போம். 40 செகண்ட், அப்போ 50% வந்து 25% மாறுது. அதே மாதிரி இன்னும் ஒரு 40 செகண்டில் 12.5% எஞ்சுது. சரியா? ஓகே, அப்போ இங்கே வந்து 120 செகண்ட்களின் பின் 120 செகண்ட் இன்னைக்கு என்ன செய்யுது? முடிஞ்சிக்கு. 120 செகண்ட்களின் பின் 12.5% பதார்த்தம் தான் எஞ்சி காணப்படுது. சரியா? எஞ்சி காணப்படுறது வந்து 12.5%. அப்போ 87.5, அப்போ மீதி 87.5% வந்து என்ன செய்யுது? பூர்ணப்படுத்தப்பட்டு தாக்கம் நடந்து முடிஞ்சு. சரியா? 87.5% பதார்த்தம் வந்து பூர்ணப்படுத்தப்பட்டு காணப்படுது. ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் சரின்னு எடுப்போம். ஆகவே இதுக்கு வந்து 4th ஆன்சர் வரும்.